ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 65வது நாள். வாங்க பயணிக்கலாம். ஓகே, அந்த கட்டில் தான் தூங்கினோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த தாபாவில் தான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அந்த பையன் கொஞ்சம் உதவி பண்ணேன். அந்த ஹோட்டலுக்கார பையன் கொஞ்சம் உதவி பண்ணானுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். பூரா விவசாயம் தான். கடல் அதிகமாக இருக்குது. வர்ற வழியில் கடல் அதிகமாக பார்த்தேன். எல்லா இடமும் கடலை போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஜூனாகத் அப்படின்ற ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கோம். இந்த இது நல்ல பெரிய சிட்டியாக இருக்குது. இங்கிட்ட இருக்க ஹில்ஸ், அதான் கிர்னார் ஹில்ஸ், அதுக்கு உச்சியில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, ஒரு பீக் இருக்குது. அங்கே போகலான்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்கோம். குஜராத் சைடு வெஸ்டர்ன் கட் செஞ்சு அந்த கடைசி சப்புத்தாரா டான் ஹில்ஸ் ஒன்றும் இல்லை, ரோடு வழியாக வந்தேன். சப்புத்தாராவுக்கு மேலே ரோடு வழியாக போயிட்டு மேலே சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி ஆனால் இது 10,000 ஸ்டெப்ஸ் இருக்கான். அதனால் அது ஏற போகலாம். இதான் என்ட்ரன்ஸுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்படி போயிட்டு இந்த சைடு போக சொல்லுது. இந்த சைடு தான் அந்த அங்கிட்ட என்கிட்ட கோயில் இருக்குது. போகலாம். ஓகே, இதுதான் மலையோட என்ட்ரன்ஸு. பேக்கு செக் பண்ணிட்டானுங்க. இங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கடையில் 100 ரூபா சொல்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணுறது, நோ பிளாஸ்டிக் போர்டு இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். பேக்கை செக் பண்ணுவானுங்க. நோ பிளாஸ்டிக்னால் ஏகப்பட்ட பிளாஸ்டிக் இருக்குது நம்மகிட்ட. இப்போ என்ன பண்ணுறது. ஓகே, கிர்னார் மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஓகே, ஹே பட்டீஸ், ஹாய் சொல்லுங்கள். மதிக்க மாட்டானுங்க. யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. காய்ஸ் எல்லாம் சாதாரணமாக உட்காந்துருக்கானுங்க. இப்போ தான் ஒருத்தன் அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டான். அது இருந்தாலும் விரட்டுறாரு. இதை அப்படியே பழக்கப்படுத்தியாச்சு. ஓகே, இதாங்க மவுண்ட் கிர்னார், குஜராத்தோட ஹையஸ்ட்டு பீக்கு. இந்த ரோப்வே தான் 2.3 கிலோமீட்டர், ஏசியாஸ்ட் லாங்கஸ்ட் ரோப்வே. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்திருக்கும். பட் இதுவும் செம்ம வியூ. போகும்போது யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் 700 என்னமோ சொன்னாங்க. நான் இருந்தாலும் போக மாட்டேன். பட் அந்த ரூட்டில் என்னை பிக் பண்ண அவர் சொன்னார், 700 ரூபா இதில் போ அப்படின்னு. போயா நீனு, நான் ஃப்ரீயாக கொடுத்தா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏறி வந்தேன். அந்த ரோப்பு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டெப்பை குறைச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேயா, நம்ம பேக் தூக்கிட்டு போகிறோம். 15 பேக் வச்சுட்டேன். அது கீழே பேக் வைக்க போனேன். 100 ரூபாயான்னு கேட்டேன். அதுக்கு அப்படின்னா 10,000 ஸ்டெப்பு நீ தூக்கிட்டு போ அப்படின்ட்டானுங்க. சும்மா கிடந்தால் கூட காசு தானே கொடுத்து வந்துடலாம். நம்ம கொஞ்சம் சுருன்னு ஆயிடுச்சு. ஏன்னா என்னை பார்த்து என்னடா நினச்சிங்க, போடா வெங்காயங்களா அப்படின்ட்டு பேக் தூக்கிட்டு நான் வாட்டில் வந்துட்டேன். அவ்வளோதான். பிளாஸ்டிக் இதெல்லாம் அலௌடு இல்லை. செக்யூரிட்டிகிட்ட அந்த மாதிரி சொன்னேன். அவன் ஒரு பொம்பளை இருந்துச்சு. அது என்ன சொன்னாலும் கிடையாது, யாரையும் நம்பர் ட்ரஸ்ட்டு அது இதுன்னு பேச்சு. அப்புறம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் ஒருத்தன்ட்ட கொடுத்தேன். அவன் தான் சரி நீ போ அப்படின்ட்டான். அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை பிளாஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப செக்கிங்காக இருக்குது. ஓகே, மேலே போகலாம். ஓகே, சுற்றி மவுண்டன். அங்கே ஒரு பீக் இருக்கா, அது மாதிரி இங்கே ஒரு 4-5 பீக் இருக்குது இந்த மலைக்குள்ளே. இந்த மலையை சுற்றி இது எப்படின்னா அந்த மவுண்ட் ஃபூஜி பார்க்கும்போது ஒரு ரவுண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இது அப்படியே ஒரு ரவுண்டாக கூம்பாக இருக்கும். அதில் இது தான் பீக்கு, கோக்கர்நாத் இது பீக்கு. இங்கே டாட்டர் சம்திங் ஒரு 3-4 பீக் இருக்குது. ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். எங்கள் ஊர் அலர்கோயில் மலை மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாம் ஜாலியாக மேலேருந்து வியூவை பார்த்துட்டே போகிறானுங்க. ஓகே, நம்ம இப்படியே போய் இதில் போய் அந்த சைடு போய் திருப்பி அங்கிட்டு போகணும். போகலாம். ராமர் 2 பேரோட இருக்கார், யாரும் தெரியல எனக்கு. மிஸ்ட் ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு. மழை வேறு தூருது. நல்லா வெயில் அடிச்சிச்சு. அப்படியே இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாம். ஓகே, போகலாம். மழை தூரிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த ஒரு சின்ன ஸ்லக் இருக்குது, நத்தை. இன்றைக்கி தான் அந்த மாதிரி ஆரஞ்சு கலரை பார்க்குறேன் நான். ஓகே, பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு இடையில் அந்த கீழேயே கொஞ்சம் பெரிய கோயிலாக ஒன்று இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் சொல்ல போகலாம். ஓகே, பரவாயில்லையாக இருக்க கோயில், க்ளீனாக இருக்குது. நம்ம மேலே போகலாம். ஓகே, கல் ஒரு அருமையாக இருக்குது. அதை அப்படியே லிங்கமாக டெவலப் பண்ணிட்டாங்க. போகலாம். இன்னும் ஒரு 500 மீட்டர். ஓகே, சீன பெருஞ்சோர் மாதிரி போயிட்டே இருக்குது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது.
மிஸ்ட் ஆயிடுச்சு. போக போக ஒசரம்லாம் அதனால் அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. டோலியில் இருக்குது. இதில் ஒரு ஐயா போக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் கோரக்நாத்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அம்பாச்சின்னு அடுத்து ஒரு சின்ன பீக் இருக்குது. போகலாம். ஓகே, கோரக்நாத்லேருந்து இப்போ பயங்கரமாக கீழே இறங்கி போகுது. ரொம்ப ஸ்லோப்பாக இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சல்லுன்னு போயிடலாம். வரும்போது இந்த 600 மீட்டர் நாக்கு தள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகே, போகலாம். ஓகே, இதில் 2 புரியுது. இங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது, இங்கிட்ட ஒரு இது மாதிரி நிறையா இருக்குது அங்கங்கே. நான் ஒரு 2-3 மட்டும் தேர்ந்தெடுத்து வந்தேன். அது இப்போ நம்ம மேலே இருந்தது கோகர்நாத் சம்திங். ஸோ அது முடிச்சுட்டு இப்போ இதில் போகலாம். அம்பாச்சி இங்கிட்ட ஏதோ சம்திங் பேர் இருக்குது. மேப்பில் செக் பண்ணிக்கங்க, போகலாம். ஓகே, இங்கிட்டக்குள்ளே ஒரு பீக் இது. ஷூ இங்கே கழட்டணும். நம்ம இங்கேருந்தே சாமி கும்பிட்டாச்சு. நம்ம இப்படி கீழே போகலாம். ஓகே, ரிமூவ் யுவர் ஷூஸ் ஹியர். ஓகே, காளி இருக்க ஒரு கல், அதில் 2 கண்ணை ஒட்டி வச்சுருக்காங்க. காளி ஆடு மேலே இருக்குது. ஓகே, கீழே இறங்க வெயில் கூடிக்கிட்டே இருக்குது. மேலே நல்ல ஒசரம்னால கூலிங்காக இருந்துச்சு, மிஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒசரத்துக்கு மேலே இருந்தோடனே மிஸ்ட்டு, நல்ல குளிர். இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே சாரெல்லாம் விழுந்துச்சு, இங்கே பருப்பு எடுக்குது. இல்லை ஜாலியாக இருக்கானுங்க. செம்ம வெயில மாதிரி பறந்துருக்கலாம். பாரு, லைஃப் என்ஜாய் பண்ணுறானுங்க. ஆளுக்கு ஒரு குட்டி வச்சுருக்கானுங்க. ஓகே, போகும்போதே குடிக்கல, போய் ரிட்டர்ன் வரும்போது குடிச்சு ஜில் வாட்டராக இருக்குது. ஓகே, நீ போகலாம். நிற்கிறத ஒரு 1000 படிக்கிட்டு தான் மிச்சம். ஓகே, பயணம் முடிவடைந்து விட்டது. எனக்கு மொத்தம் 10,000 படி கேட்டுட்டானுங்க. 10 20,000ன்னு எல்லாம் சொல்கிறானுங்க. எனக்கு என்னமோ பெருசாக அப்படி தெரியலை. டோட்டலாக 10,000 இருக்குமா இல்லை கூகுள்லேயே 10,000 தான் போட்டுருந்துச்சு. என்ன கணக்குன்னு தெரில. நான் 2 பேர் கேட்டேன். 2 பேர் கடைசி வரைக்கும் 10, ரிட்டர்ன் 10 அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று மேலே 4.5 கிலோமீட்ரு, ரிட்டர்ன் 4.5 கிலோமீட்டர், மொத்தம் 9 கிலோமீட்ரு. அவ்வளோதான். மேப்பில் வாக்கிங் ரூட்டு காமிச்சது. மொத்தம் அப் அண்ட் டவுன் 9 கிலோமீட்டர். ஓகே, இனி நம்ம எங்கே போகிறது என்னென்னு இனிமேல் தான் மேப்பை பார்த்து முடிவெடுக்கணும். மேப் பார்க்கலாம். யானை வருது, நம்மளை தட்டிட்டு போயிட போகுது. இங்கே மாடுங்களுக்கு தான் ரோட்டில் முன்னுரிமை. அவனுங்களை மீறி தான் மனுஷ பயிலுகளுக்கு. பிளடி பக்கர்ஸ் ஜாலியாக இருக்கானுங்க. ஓகே, இதான் நம்ம நைட்டு சாப்பிட போகிற சாப்பாடு. டெய்லி இந்த சைடு வந்துட்டு ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் எப்பயும் சாப்பிடுவேன். இங்கே காலைல சோறே அவனு திங்க மாட்டேங்கிறாங்க, வெறும் டீ தான் குடிக்கிறாங்க. அதனால் மத்தியானம் அப்படி மூவிங்கில் இருக்கணும், ஒழுங்காக சாப்பிட முடியல. இப்போ நைட்டு தான் சாப்பிட போகிறேன். சாப்பிடலாம். பன்னீர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. பன்னீர் ஓகே, ப்ரோட்டீனாக இருக்குது. பன்னீர், பருப்பு, சம்திங் அடுத்து ஏதோ ஒன்று இருக்குது. அது உருளைக்கிழங்கு அது மாதிரி. இது முட்டைக்கோஸ் சாலட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், வழக்கம் போல் பச்சை மிளகா, 2 ஊறுகாய், சின்ன பொடி. ஓகே, பட்டர் மில்க்கு சாப்பிட்லாம்.